நம்ம கூட இருக்கக்கூடிய கேட்ஜெட்ஸ், அதாவது செல்போன், அப்புறம் நம்மளோட பைக், இது மாதிரியான திங்ஸோட நம்ம பயங்கரமா அட்டாச் ஆயிடுவோம். அதே மாதிரி தான் அந்த அலெக்சாவோடையும் ஹீரோ எனர்ஜி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் படமா உருவாயிருக்கு அப்படின்றதையும் நம்ம ட்ரெய்லரை பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. சோ இந்த தருணத்துல நான் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்க வேண்டிய நேரம். முதலாவதாக இரவன் கண்கள் படத்தின் தயாரிப்பாளர் பிரதாப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். படத்தின் இயக்குனரும் நடிகருமான கதாநாயகனுமான பாப் சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தமிழ் சினிமால பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கேப்டன் விஜயகாந்த் மாதிரியான ஸ்டார்ஸ் வில்லேஜ் பேக்ராப்ல அவ்வளவு அழகா மாசா காட்டின இயக்குனர் RV உதயகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். தமிழ் சினிமால உருவாக்கக்கூடிய எந்த ஒரு சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் சரி, அந்த படத்தை தன்னோட படம் மாதிரி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கக்கூடிய கமர்ஷியல் படங்கள் எப்படி இருக்கணும்னு அப்பவே ஒரு ட்ரெண்டை செட் பண்ண இயக்குனர் பேரரசு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சீரியல் மூலமா ரசிகர்கள் மனசுல தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சி சப்போர்ட்டிங் ஆக்டர், இப்ப நினைவெல்லாம் நீயடா படத்தோட கதாநாயகன் பிஸியா வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய நடிகர் பிரஜன் அவர்கள் இன்னைக்கு படத்தோட டீமை சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். படத்தின் கதாநாயகி டாலி ஐஸ்வர்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சிறப்பு விருந்தினர் இன்ஸ்பெக்டர் முருகேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் மனிஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் கிரி துவாரகேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ஸ்ரீரத்னா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர் உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ஹரி உத்ரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இசையமைப்பாளர் சார்லஸ் தனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். லிரிசிஸ்ட் நிலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ரைட்டர் பாலசுப்ரமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கைத்தட்டி கொஞ்சம் வெல்கம் பண்ணலாம். ஒளிப்பதிவாளர் கீதாகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எடிட்டர் இமாம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நியூ மியூசிக் CEO சுபி ஜோசப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எடிட்டர் இமாம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த படம் ஆரம்பிக்கும் போது சிம்பிளாக தான் ஆரம்பித்தோம். இந்த அளவுக்கு வரும்ன்றது தெரியாது. எல்லா படமும் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் இருக்கும். இது போக போக இதோடைய திரைக்கதை எல்லாமே வந்து டீமோட ஹெல்ப் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்திருக்காது. அதனால நான் பாஸ் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதோட கேமராமேனு, மியூசிக்கு எல்லாமே நாங்கள் ஒரு 2-3 மந்த்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணது. ஆனால் 1 year ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் எடுத்திருக்கு. அந்த டைமுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரெயிலரில் தெரிஞ்சிருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்க. அதோட ப்ரொடியூசர் இதை எடுத்து பண்ணுறது, ஏன்னா இது ஒரு சின்ன பட்ஜெட் படம். இது இந்த அளவுக்கு பெருசாக கொண்டு வர்றது ஒரு கரெக்டான ஆள்கிட்ட போனால் மட்டும்தான் அது வெளியே வரும். அதனால நான் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பேரரசு சார் அவரோட ஸ்டேஜில் நிற்கிறது பெரிய விஷயம். ஏன்னா நாங்கள் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி பண்ணி ஆரம்பித்த படம் தான் இது எல்லாமே. ஆனால் ஃபஸ்ட்டே வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய டீமோட வர்றது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 பேர் மட்டுமே எடிட்டிங்கில் உட்காந்துருப்போம். மற்ற கேஸ்ட்டுக்கு யாருக்குமே தெரியாது எடிட்டர் அப்படின்றது. நிறைய மேடைகளை வந்து எடிட்டரு எனக்கு தெரிஞ்சு ஸ்டேஜில் இந்த அளவுக்கு வந்து ஸ்பீச் கொடுப்பாங்களான்னு தெரில. எனக்கு அந்த விஷயத்தில் இது எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. அதுக்கு நான் அந்த டீமுக்கு எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். முக்கியமாக ப்ரொடியூசருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாப்ஸ் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த கொண்டு வந்ததுக்கு. தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க. இரவன் கண்கள் படத்தின் ஒளிப்பதிவாளர் கீதா கரன் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பாப் சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் தான் இந்த சான்ஸ் கொடுத்தாரு. எடிட்டர் சொன்ன மாதிரியே ரொம்ப சின்னதாக ஆரம்பித்த ஒரு ப்ராஜெக்ட் இவ்வளோ பெருசாக வந்து நிற்கினா ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை இப்படி தியேட்டர்கள் ரிலீஸ் கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணுறது. தேங்க்யூ பாப் சார். தேங்க்யூ சார். லிரிசிஸ்ட் நிலா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல சார்லஸ் நிலா அவர்களுக்கு வணக்கம். அவர் தான் என்னை இந்த படத்துக்கு அறிமுகப்படுத்தினாரு. பாப் சார் ரொம்ப நன்றி. டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், மற்ற எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. படமும் பேர் கேட்கும்போதே இரவின் கண்கள், இரவுக்கு எப்படி கண்கள், நல்ல வித்தியாசமாக இருக்குது. நல்லாயிருக்கும். படமும் மிரட்டலாம். நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த நன்றி. நடிகர் கிரி துவாரகேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவங்க, என் சக நடிகர்கள், என் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். அப்புறம் ஊடகத்தில் வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த படம் இரவின் கண்கள், முதல்ல வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த கதையை உருவாக்குனவருக்கு. ஒரு வித்தியாசமான கதை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை பிரயோகப்படுத்தி இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு ரைட்டர். இந்த படத்தை பாப் சுரேஷ் வந்து என்கிட்ட ஸ்டோரி சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாப்ஸ் கூட எனக்கு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. இந்த கலை உலகத்தில் நம்ம 2 பேருமே ஒரே மாதிரி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வி ஹவ் ஆல்சோ ஒர்க் இன் லாட் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஃபார் நாடக இயக்குனர். Season 5 வந்து நம்ம டீமுக்கே வந்து ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அவார்டும் லாட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம். இப்படி ஒரு நல்ல அமைப்பு எங்களுக்கு கிடைச்சது. இந்த இரவின் கண்கள் நீங்கள் எல்லாரும் 5ஆம் தேதி, I mean 5th of March, please go to theaters and watch it. April, please go and watch it in the theaters. Thank you very much for the entire team and all the people who are dignitaries who come here to wish us best of luck. Thank you. இரவன் கண்கள் படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடிய அழகு ராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
ப்ளீஸ் ஜாயின் அஸ். அடுத்தபடியாக படத்தின் இசையமைப்பாளர் சார்லஸ் தனா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம் சார், பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் அண்ட் ஹீரோ பாப் சுரேஷ் சாருக்கும், ப்ரொடியூசர் பிரதாப் சாருக்கும், அப்புறம் ஹரி உத்ரா சாருக்கும் நன்றி. படம் ஒரு சயின்டிஃபிக் த்ரில்லர். அந்த கதையை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு ஒரே ஏஐ டூல்ஸ் எந்த அளவுக்கு ஒரு ஹியூமனை வந்துட்டு ஹேக் பண்ணும் அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது ஷார்ட்டுக்குள்ளவே. ரொம்ப அழகாக திரைக்கதை, ஒரு கேமரா ஒர்க்கு, எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, அந்த ஆக்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு 5th ரிலீஸ் பண்ணுறாங்க, எல்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். படம் உண்மையாக ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது நாளை மீன்ஸ் ஃப்யூச்சரில் இந்த ஏஐ நம்ம என்ன பண்ணுன்றதை ரொம்ப அழகாக தெளிவாக ப்ரொடியூஷன் பண்ணி காட்டிட்டாங்க ஹோல் டீம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நடிகர் அழகுராஜா அவர்களை பேச அழைக்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கண்கள் இந்த ட்ரெய்லரை பார்த்தோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், ஆர்டிஸ்டோட நடிப்பு எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கிற படங்களை கண்டிப்பாக வந்து இந்த மீடியா ப்ரெஸ் எல்லாருமே ஆதரவு தந்து ஒத்துழைக்கணும். எனக்கு இதில் சின்ன ஒரு நடிப்புக்கு வாய்ப்பு கொடுத்த பாப் சுரேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி, கிரி சாருக்கு ரொம்ப நன்றி, பாலா சுப்ரமணிய சாருக்கும் ரொம்ப நன்றி. படம் வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன், இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இரவன் கண்கள் படத்தோட ரைட்டர் பாலசுப்ரமணி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் மனிஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இரவின் கண்கள் படம் நல்லபடியாக வர வேண்டும் என்று இறைவிடம் கேட்டுக்கொள்கிறேன். பிரதாப் சாரோட இந்த நல்ல மனசினாலையும் அவரோட படம் வெற்றி வர வேண்டும் என்று இறைவிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ஸ்ரீரத்னா அவர்களை பேச அழைக்கிறேன். இரவின் கண்கள் பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்துள்ள அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருக என வரவேற்று, இந்த படம் தயாரிப்பாளர் பிரதாப் அவர்களையும் வரவேற்று, மற்றும் இந்த படத்தை வெளியிட உள்ள ஹரி உத்ரா ப்ரொடக்ஷன் ஹரி அவர்களையும், PRO புவன் அவர்களையும், ஊடகங்கள், பிரஸ், மீடியா அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒரு படத்தை மக்களாகிய நீங்கள் எல்லோரும் திரையில் பார்க்க வேண்டும் என்று மிக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் புதிதாக வரக்கூடிய சின்ன சின்ன தயாரிப்பாளருக்கு உங்களுடைய ஆதரவு மிக மிக வேணுங்க. பெரிய படத்தவே போய் எல்லாரும் திரையில பாக்குறோம், எல்லாம் சின்ன படம் தான் OTT-ல போய் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்காதீங்க. எல்லாரும் புதிய தயாரிப்பாளரை வரவேற்று, அப்பதான் நாங்களும் பெரிய பெரிய படங்களை எடுக்க முடியும். சோ அதை ரொம்ப ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் இப்படத்தை திரையில் பார்த்து மகிழும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்கள், ஹரி உத்ரா அவர் அனைவருக்கும் நன்றி. இந்த படம் சிறிய லெவலில் ஆரம்பித்து இப்போ இன்னைக்கு கொஞ்சம் பெருசாக ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் தேட்டர் கம்மியாக தான் கிடைக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரிலீஸ் பண்ணும்போது. பட் நீங்கள் அதை கண்டிப்பான முறையில் தேட்டரில் பார்த்து கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி இந்த பத்திரிக்கைக்காரங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த தேட்டரோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகும். ஸோ அடுத்த படம் நாங்கள் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த ஹெல்ப்பை நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. அப்புறம் உங்கள் ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.
டிஸ்ட்ரிபியூட்டர் உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ஹரி உத்ரா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதலாவது வந்து பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா தொடர்ந்து எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் படங்கள் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக ரிவ்யூஸ் ஆகட்டும், மற்றபடி அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு மிகப்பெரிய பங்கு உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே. முக்கியமான ஒரு நன்றி இந்த படத்துக்கு நான் சொல்லணும்னா பிரதாப் சார். ஏன்னா வந்து இந்த படத்தை வந்து ஃபுல்லாக ஆரம்பத்தில் இருந்த ஸ்டேஜை விட இப்போ இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ் வந்து வேற மாதிரி ரெடி பண்ணி இதை வந்து என்னை ரிலீஸ் பண்ண சொல்லி ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க. அதாவது பிரதாப் என்டர்பிரைசஸில் வந்து அடுத்தடுத்து நிறைய அறிவிப்புகள் இருக்குது. அதில் முதல் படியாக வந்து இந்த இரவின் கண்கள் அப்படின்ற ஒரு படம் வந்து வர்றதுல எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு வந்து டெக்னாலஜி எவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது அப்படின்றத வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க பாப் சுரேஷ் சாரும் அவங்களோட டீமும். இன்னொன்று எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப நல்லா ஒரு பாலசுப்ரமணியம் சார் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு சின்ன செல்ஃபோன் வந்து நம்மளை என்ன செய்யும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி இதில் ஒரு ஐரிஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அது மூலயமா வந்து எப்படி வந்து ஒருத்தன் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறான் அப்படின்றத வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க. இது ஒரு வகையில் வந்து நல்லா சொல்லியிருந்தாலும் இது வந்து ஒரு விழிப்புணர்வாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து கூகுளில் நம்ம எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குன்னு இதை வந்து ப்ளஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம், மைனஸாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு விஞ்ஞானம் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்றது வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களால் முடிஞ்ச முயற்சிகளை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். ஸ்ரீரத்னா மேடம் அவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்டை ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணி இந்த அளவுக்கு இன்னைக்கு மீடியா முன்னாடி கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அவங்களுக்கு. இன்னும் படத்தில் நடித்த பலருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து இது பார்க்கும்போது வந்து ஒரு சின்ன படைப்பாக இருந்தாலும் இன்னைக்கு எவ்வளோ கதைக்களங்களை வந்து நம்ம பார்க்குறோம். அதாவது வன்முறை ஆகட்டும், ஜாதியம் ஆகட்டும், இந்த மாதிரி மதம் இந்த மாதிரி சார்ந்து சொல்கிற ஒரு சினிமாவில் இது ஒரு நல்ல படைப்பாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை தயாரிச்சிருந்த பிரதாப் என்டர்பிரைசஸ்க்கும் அப்புறம் அபிநயா கீர்த்தனா கிரியேஷன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். சீக்கிரமாக அந்த படம் தியேட்டரில் வந்து வருது ஏப்ரல் 5ஆம் தேதி. ஸோ நீங்கள் எல்லாரும் பார்த்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். நன்றி.